ஐஃபோன் 13 2025 வாங்கலாமா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துலாம். இந்த ஐஃபோன் 13 ஐஃபோன் 16 லேட்டஸ்ட் ஐஃபோனோட கம்பேர் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ தட் 2025 ஐஃபோன் 13 வாங்கலாமா அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் டிசைன் பற்றி பேசலாம். ஐஃபோன் 13 அண்ட் ஐஃபோன் 16 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பாக்ஸியாக தான் இருக்குது, சிமிலர் டிசைன் தான். பட் கேமராஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக அலைன் பண்ணியிருக்காங்க. இதனால் உங்களுக்கு 2025 வாங்கக்கூடாது அப்படின்னு எந்த ரீசன்ஸும் இல்லை. பட் ஒரு மெயின் ரீசன் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்னிங் போர்ட் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஐஃபோன் 13 விட்டணும். ஏன்னா ஐஃபோன் 13 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்னிங் போர்ட் தான் கிடைக்குது. USB-C இருந்தால் தான் உங்களால் பென்ட்ரைவ் இல்லை SSD அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கனெக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஆல்சோ மைக்கு அந்த மாதிரி நிறைய USB டிவைசஸ் நீங்கள் டேரெக்டாக ஆன் தி கோல ஐஃபோன் 16 கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஐஃபோன் 13 போயிடலாம். ஸோ டிசைன் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 ஸ்டில் ஐஃபோன் 13 ஒரு நல்ல டிசைன் தான். ஓவரால் பெருசாக எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஐஃபோன் 16 பார்க்கும்போது ஒரே ஒரு திங் கன்சிடர் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட்னிங் போர்ட். மற்றபடி இந்த ஆக்ஷன் பட்டன் அது உங்களால் இந்த பவர் ஸ்லைடர் வச்சே பண்ண முடியும். ஸ்டில் அதெல்லாம் அவுடேட்டே ஆகலை. அண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கேமரா கண்ட்ரோல் நிறைய வாட்டி நான் இந்த ஐஃபோன் 16 யூஸ் பண்ணல. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இந்த ஐஃபோன் டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா அப் டு டேட்டாக தான் இருக்குது. ஓகே, டிசைன் பற்றி பேசியாச்சு. ஸோ டிஸ்பிளே பற்றி போயிடலாம். டிஸ்பிளே அப்படின்னும் போது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 6.1 இன்ச் டிஸ்பிளே தான். பட் இந்த டிஸ்பிளேவோட சைடில் பெசல் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆல்சோ பார்த்தீங்கன்னா மேலே நாச் வேறு நாச். இதில் பார்த்தீங்கன்னா ஐஃபோனோட அந்த ஸ்டாண்டர்ட் நாச் இருக்கும், பழைய நாச். இதில் பார்த்தீங்கன்னா டைனாமிக் ஐலாண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ டைனாமிக் ஐலாண்ட் அப்படின்னும் போது நிறைய யூசர் இன்டர்ஃபேஸ் வச்சு நம்ம இந்த ஐஃபோன் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம். அந்த நாச் டிஃப்ரென்ஸ் தவிர வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல பிரைட்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஐஃபோன் 16 டிஸ்பிளே 1000 nits பிரைட்னஸ் சப்போர்ட் பண்ணும். வேற ஐஃபோன் 13 800 nits தான் பிரைட்னஸ் சப்போர்ட் பண்ணும். ஸோ டிஸ்பிளே வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 200 nits அது ஒரு டே டு டே யூசேஜ்க்கு தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. வெளியில் அவுட்டோர்ஸ்லையுமே ஐஃபோன் 13 நல்லாவே பிரைட்டாக தான் இருக்குது. அண்ட் நீங்கள் ரெண்டு ஃபோனும் பக்கத்தில் வச்சு பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு இந்த டிஸ்பிளே பிரைட்னஸ் இஷ்யூவாக இருக்கும். ஸோ 2025 800 nits போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போதும். நீங்கள் 2025 இந்த டிஸ்பிளேக்காகவே இந்த ஐஃபோன் 13 வாங்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேமராஸ் அப்படின்னும் போது ஐஃபோன் 16 கேமரா எலிமெண்ட் ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்காங்க. ஐஃபோன் 13 கேமரா எலிமெண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அதனால் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பேசலாம். ஸோ சைடில் கொடுத்தனால உங்களுக்கு மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி எனேபிள் பண்ண முடியாது. அண்ட் ஐஃபோன் 13 பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக்கில் 1080 மட்டும்தான் எடுக்க முடியும், 4K எடுக்க முடியாது. வேற ஐஃபோன் 16 1080 இல்லாமல் 4Kவும் சப்போர்ட் பண்ணும். இது இல்லாமல் போர்ட்ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 விட ஐஃபோன் 16 சூப்பராகவே எடுக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் ஜென் போர்ட்ரைட் ஃபோட்டோஸ் ஐஃபோன் 16 எடுக்க முடியும். லோ லைட்டில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 16 ஃபோட்டோஸ் பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணும் வென் கம்பேர்ட் டு ஐஃபோன் 13. பட் லெட்ஸ் கோ பேக் டு ஐஃபோன் 13. ஐஃபோன் 13 அப்போ வச்சு இந்த கேமரா வச்சு ஒன்றுமே பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக இல்லை. ஐஃபோன் 13 கேமரா வச்சு நிறைய வீடியோஸ் நான் எடுத்திருக்கேன். நான் துபாய் ட்ரிப் போயிருக்கேன். அது ஃபுல்லாகவே ஐஃபோன் 13 வீடியோஸ் தான். நம்மளோட சூர்யா ஐலண்ட் அப்படின்ற சேனலில் இருக்குது. இந்த சேனலில் போட்டிருக்க முக்கால்வாசியான வீடியோ ஷூட் பண்ணது ஐஃபோன் 13 தான். ஸோ ஐஃபோன் 13 ஒரு வீடியோவுக்கு வேறு லெவலில் எடுக்கலாம். ஒரு 4K 60 frames per second வீடியோ எடுத்துகிட்டு நீங்கள் அதை 1080 கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணிங்கன்னா யூடியூப்க்கு செம்ம யூஸபுளாக இருக்கும். அண்ட் ஃபோட்டோஸ் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியுது. அண்ட் நீங்கள் போர்ட்ரேட் எடுக்கணும்னாலும் இதில் டீசெண்டாகவே பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ நீங்கள் ஒரு ஆவரேஜ் கேமரா யூஸர் தான், எனக்கு அல்டிமேட் பர்ஃபார்மன்ஸ்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐஃபோன் 13 போதும். அண்ட் ஐஃபோன் 13 வீடியோ இன்னுமே இன்னைக்கு டேட்டுக்குமே சூப்பராக எடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 அண்ட் ஐஃபோன் 16 டேரெக்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் சினிமேட்டிக் மோடில். இதில் என்னென்னா ஐஃபோன் 16 4Kல எடுக்க முடியும். வேற ஐஃபோன் 13 1080 தான் மேக்ஸ் எடுக்க முடியும். நார்மல் வீடியோ வேணால் ஐஃபோன் 13 4Kல எடுக்கலாம். பட் சினிமேட்டிக் அப்படின்னும் போது 1080 தான் வரும். குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் ரொம்பவே நிறையா இருக்கும். அது உங்களுக்கு 4K வேணும்னா நீங்கள் ஐஃபோன் 16 தான் சூஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா ரொம்பவும் நல்லா தான் இருக்குது. ஃபேஸ் டைம், நார்மல் செல்ஃபீஸ்க்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆவரேஜ் யூசர்லேருந்து ஒரு ஹை லெவல் யூசருக்கு நடுவில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஐஃபோன் 13 கேமரா உங்களுக்கு சர்வ் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ். ஐஃபோன் 13 பார்த்தீங்கன்னா A15 பேனிக் கொடுத்துருக்காங்க. ஐஃபோன் 16 A18 சிப் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னும் போது டே டு டே யூசேஜில் உங்களுக்கு எந்த விதமான டிஃப்ரென்ஸுமே தெரியாது. 5% ஸ்மூத்தராக இருக்கலாம் ஐஃபோன் 16 பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ரேம்னே சொல்லலாம். ஏன்னா இதில் 8GB ரேம் இருக்குது, இதில் 4GB ரேம் தான் இருக்குது. ஸோ அப்படின்னும் போது டபுள் த டைம்ஸ் ரேம் இருக்கனால இது கொஞ்சம் லைட்டாக ஸ்மூத்தராக இருக்கலாம். பட் iOS டேக் கேர் பண்ணிக்குது. அண்டு நார்மல் டே டு டே யூசேஜில் தெரியாது. எப்போ தெரியும் அப்படின்னா நீங்கள் ஒரு 4K வீடியோ இதில் எடிட் பண்ண போகிறீங்கன்னா லைட்டாக லேக் இருக்கலாம். அண்ட் நான் இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன், ஐஃபோன் 16 விட ப்ரோ சீரிஸ் தான் இன்னமும் நல்லா பர்ஃபார்ம் இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி போகும்போது. ஸோ வீடியோ எடிட்டிங் நான் இன்னும் நெக்ஸ்ட் லெவலில் லாக்லலாம் எடுக்க போகிறீங்கன்னா உங்களோட ஐஃபோன் சாய்ஸ் ப்ரோ சீரிஸாக இருக்கணும். ஏன்னா இதில் வெறும் நார்மல் A18 தான் இருக்குது, A18 ப்ரோ இல்லை. ஸோ A18 ப்ரோன்னும் போது இன்னமும் நல்லா பர்ஃபார்ம் வீடியோ எடிட்டிங்க்கெலாம்.
பட் ஒரு ஐஃபோன் 13 வச்சு மோஸ்ட் ஆஃப் டாஸ்க் வந்து நம்மளால் பண்ண முடியும். இப்போ ஒரு 4K வீடியோ நார்மலாக ஒரு லேயர் வச்சு ஐஃபோன் 13 ஹேண்டில் பண்ண போகுது. ஒரு 3-4 லேயர் வைக்கும் போது தான் லைட்டாக வந்து லேக் இருக்கும். நான் இன்னமும் சொல்கிறேன், ஐஃபோன்ஸில் நீங்கள் வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணுறீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். நிறையா ஃபோனால் பண்ண முடியாத இந்த ஐஃபோன் வந்து ஹேண்டில் பண்ணும் ஈஸியாகவே. ஸோ ஐஃபோன் 13 அண்ட் ஐஃபோன் 16ஓட AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் தான் இது. ஐஃபோன் 13 பார்த்தீங்கன்னா 10,89,815 வந்திருக்கு. அண்ட் ஐஃபோன் 16 பார்த்தீங்கன்னா 13,21,944. இது வந்து கொஞ்சம் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் தான். அண்ட் CPU ஸ்கோர்ஸ் GPU ஸ்கோர்ஸ்லாம் சைட் பை சைடு வந்து காமிச்சிருக்கான், பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டு ஃபோனுமே வந்து CPU GPUவில் நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருக்குதான். அது வந்து நீங்கள் இன்டென்ஸாக ஒரு வீடியோ எடிட்டிங்கோ இல்லை கேம் விளையாடும் போது வந்து தெரிய வரும். நார்மல் யூஸ் தான் பண்ண போகிறீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண தேவையில்ல. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னும் போது ஸ்டில் 2025லும் ஐஃபோன் 13 ரொம்பவே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் அதர் திங்ஸ் லைக் 5G எல்லாமே வந்து ஐஃபோன் 13ல் இருக்குது. ஸோ 2025க்கு எல்லாமே செட் எக்ஸப்ட் திஸ் USB-Cனே சொல்லலாம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பேட்டரி பற்றி பேசலாம். பேட்டரி அப்படின்னும் போது நான் இந்த ஐஃபோன் வாங்கி ஒரு ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ஆக போகுது. நான் ஐஃபோன் 13 வந்த புதுசுலேயே இந்த ஐஃபோன் வாங்கினேன். அண்ட் இப்போ வந்து இதோட பேட்டரி வந்து 76% இருக்குது ஹெல்த். ஸோ 3 இயர்ஸ் ஆனோடனே தான் அது 80 கீழே வந்து ட்ராப் ஆச்சு. ரீசெண்டாக தான் இது வந்து ட்ராப் ஆச்சு, ஒரு 3-4 மந்த்ஸ் முன்னாடி தான். ஸோ நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு தான் 80 கீழே வர சான்ஸே இருக்குது நீங்கள் ரஃபாக யூஸ் பண்ணாலும். அண்ட் இந்த ஃபோனை வந்து நான் ரொம்பவே ரஃபாக யூஸ் பண்ணேன். எப்போவுமே 0 ஆக்கி சார்ஜ் போடுறது அந்த மாதிரி தான் இந்த ஐஃபோன் 13 யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இப்போது நான் வாங்கி ஒரு 3 மாதம் கிட்டத்தட்ட ஆக போகுது இந்த ஐஃபோன் 16. இதோட பேட்டரி ஹெல்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டில் 100%ல் இருக்குது. பேட்டரி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஹெல்த் வைஸ். இப்போ நான் உங்களுக்கு இந்த ஃபோன் எவ்வளோ நேரம் சார்ஜ் நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சார்ஜ் போட்டிங்கன்னா ஈவினிங் ஒரு 5 o'clock 6 o'clock போல் நீங்கள் அகெயின் சார்ஜ் போடுற மாதிரி தான் இருக்கும். ஐஃபோன் 13 வாங்கினா வேறு ஐஃபோன் 16 வாங்கினா ஒரு ஃபுல் டே சார்ஜ் நிற்கும். ஸோ நீங்கள் ஒரு ஆவரேஜாக யூஸ் பண்ண போகிறேன், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஐஃபோனுக்கு வரேன், ஒரு பட்ஜெட்டில் ஐஃபோன் தேடுறேன் அப்படின்னா மட்டும் இந்த ஐஃபோன் 13 வந்து கன்சிடர் பண்ணுங்கள். எனக்கு பேட்டரிலாம் நல்லா நிற்கணும்னா 14+ ஆர் 15+ மாடல்ஸ்க்கு வந்து நம்ம போயிடலாம். பட் ஒரு ஆவரேஜாக தான் யூஸ் பண்ண போகிறேன் அண்ட் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா 12 11 வாங்காதீங்க, 13லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ப்ரைஸிங் பற்றி பேசலாம். ஆப்பிள் வந்து இந்த ஐஃபோனை அஃபிஷியலாக வந்து செல் பண்ணல, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஐஃபோன் 14லேருந்து தான் செல் பண்ணுறாங்க. ஸோ ஆப்பிள் அஃபிஷியல் ப்ரைஸ் வந்து ஐஃபோன் 14க்கு வந்து 60,000 rupees. அப்போ 13 வந்து நம்ம 50,000 rupeesன்னு வச்சுக்கலாம். இப்போது நான் கரண்ட்டாக அமேசானில் பார்க்கும்போது எனக்கு வந்து 44,000 rupees போட்டிருக்கு. அண்ட் ஆல்சோ சம் கேஷ்பேக்ஸ் 2,000 rupees அமேசான் பே கேஷ்பேக் மாதிரி வரும்னு போட்டிருக்கு. ஸோ அரௌண்ட் 42க்கு வாங்க முடியும். பட் 40 கீழே இந்த ஃபோன் கிடைக்குதுன்னா ஒரு பெட்டர் டீலு நீங்கள் கண்டிப்பாக வந்து கிராப் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் 35 to 40ல் தேடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கண்ணை மூடி இதை வந்து பிக் பண்ணலாம். இல்லை என் பட்ஜெட் வந்து ஒரு 10,000 இன்க்ரீஸ் பண்ணுறோம், நம்ம வேறு ஐஃபோன்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஐஃபோன் 14 கன்சிடர் பண்ணலாம். இல்லை ஐஃபோன் 15 அண்ட் ஐஃபோன் 15+ ஐஃபோன் 16ஓட ரிவ்யூஸ்லாம் வந்துனே இருக்குது, வெயிட் பண்ணி பாருங்கள். பட் நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட் வர 35 to 40 புது ஐஃபோன் வாங்கணும், ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஐஃபோனுக்கு வரேன், ரொம்ப ஆவரேஜாக யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு பெருசாக வந்து ஃபோன் யூசேஜ்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஐஃபோன் 13 வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னே சொல்லுவேன். பேட்டரி மட்டும் கொஞ்சம் அகைன் அண்ட் அகைன் சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். ஒன் டே ஈவினிங் போல் அகைன் சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். மற்றபடி இதை வந்து இதுக்கு மேலே 40,000 rupees மேலே கொடுத்து வாங்குறதெல்லாம் வந்து ஒர்த்தே இல்லை. நம்ம வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபோனுக்கு வந்து பேட்டரி இஷ்யூ வந்து இருக்குது. இப்போது iOS 18ல் வந்த புதுசில் நல்லா நின்றுது. நானே நிறைய ரிவ்யூஸில் இந்த மாதிரி சார்ஜ் நின்று பார்த்ததில்லைன்னு சொன்னேன். பட் iOS 18ல் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆப்பிள் அட்வைஸ். நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள் ஐஃபோன் 13 2025ல் வாங்கலாமா வேணாமா அப்படின்றத. See you in a new video.